சாகிப் டாக்ஸ் பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடே எதிர்பார்த்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில இருந்து இன்றைய தினம் நடந்து முடிந்திருக்கிறது. இப்ப கூடுதலா பார்த்தோம்னா, அந்த மாநாட்டினுடைய அந்த முகப்புல பார்த்தோம்னா, அண்ணாவையும் எம்ஜிஆரை வைத்தது மூலமாக நானும் ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் தான். 1967 எப்படி ஒரு ஆட்சி மாற்றம், 1977 எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததோ, அதுபோல 2026ல ஆட்சி மாற்றம் நிகழுன்ற மாதிரியான ஒரு கருத்தை கூட தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அன்பு மச்சான் திரு விஜய் அவர்களுடைய பேச்சை நானும் கவனித்தேன். என்னங்க இப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்க கூடாது. ஏன்னா அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அங்கிள் என்று கூப்பிட்டார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு மாமா என்று சொன்னால், உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்கு மச்சான் தானே. அப்ப அது மாதிரி நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணினாரு. தன்னுடைய கொள்கையை பிரகடனம் செய்வதை விட அவர் திமுகவையும் அதிமுகவையும் பாஜகவையும் விமர்சனம் பண்ணதிலே குறியாக இருந்தார். குறிப்பா திமுகவையும் திமுக ஆட்சியும் கடுமையாக அவர் விமர்சனம் செய்தார். ஒட்டுமொத்தத்துல பார்க்க போனா இந்த தாவேகாவுடைய மதுரை மாநாடு அவங்க தமிழக வெற்றி கழகம் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை அளித்திருக்கு என்பதுதான் உண்மை. அவர்கள் நிறைய இந்த மாநாடு குறித்த அந்த ஏற்பாடுகள்ல நிறைய விமர்சனங்களும் இருந்தாலும் கூட, கடுமையான வெயிலே நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, விஜயுடைய பேச்சு, இந்த மாநாட்டுடைய தலைவராக இருந்த விஜயுடைய பேச்சு குறித்து பேசும்போது அவர் தன்னை ஒரு எதிர்கட்சிங்கிற நிலையில தக்க வைத்துக் கொண்டார். சரிசமமா எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணார். திமுகவையும் அதிமுகவையும் பிஜேபியும் நாம் தமிழர் கட்சியை கூட மறைமுகமாக விமர்சனம் பண்ணார். ஒட்டுமொத்தத்துல பார்க்கும்போது கடந்த மாநாட்டை விட, விக்கிரவாண்டி மாநாட்டை விட மதுரை மாநாட்டுல கொஞ்சம் விஜய் தேறி இருக்கிறார், கொஞ்சம் கிளாரிட்டியா பேசியிருக்கிறாரு. கொள்கை பிரகாரம் பெருசா ஒண்ணு செய்யல. நீங்க கேட்ட மாதிரி அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஒன்று சேர்ந்து எடுத்தால் அது திமுகவுடைய எதிர்ப்பா மட்டும் ஆகாது. திராவிட இயக்கத்தை முன்னிறுத்தக்கூடிய அனைத்து கட்சிகளுமே பெரியாரையும் அண்ணாவையும் முன்னிறுத்தான் களமாடி இருக்காங்க. இவர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் முன்னெடுத்து சென்றால் அது திமுகவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை நான் எனக்கு இப்ப புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னு சொல்லனா, 70ல எம்ஜிஆர் வெளியே சென்ற பிறகு, அந்த தனியாக உடைந்து வெளியே சென்ற பிறகு திமுக எம்ஜிஆர் வெளியே போகிறார். தன் கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பேரை சூட்டுகிறார். தன் கட்சி கூடியில் கூட அண்ணாவுடைய அந்த இலட்சினை பொறிக்கிறார், அவருடைய உருவத்தை. அந்த அளவுக்கு அண்ணாவின் பெயரை சொல்லி உருவாக்கப்பட்ட அதிமுகவால் திமுகவை பெரிய அளவுக்கு என்ன செய்ய முடியல, அரசியலிருந்து அப்புறப்படுத்த முடியவில்லை. எம்ஜிஆர் இருந்த காலத்தில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றால் எம்ஜிஆருக்கு பிறகு இன்னும் திமுக அகோர வளர்ச்சி பெற்றிருக்கிறது ஒன்று. 2வது, எம்ஜிஆரையே சொல்லி அவதார புருஷராக எம்ஜிஆரை தலைவராக கொண்ட அதிமுக கட்சி அந்த அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இவர் சேர்த்து கொண்டதால் திமுகவுடைய கொள்கைகளை அதிமுகவை அவர் என்ன செய்தாரு, சோழா பண்றாரு, அதிமுக நேரடியாக நெருக்கடி கொடுக்கிறார் என்பதுதான் ஒரு கேள்வியா இருக்கிறது. 3வது, அவர் ஏற்கனவே கொள்கை தலைவராக அம்பேத்கர் அவர்களையும் காமராஜர் அவர்களையும் பெரியாரையும் அஞ்சலை அம்மாளையும் வேலுநாச்சியாரையும் அவரு வேலுநாச்சியாரையும் என்ன செஞ்சாங்க, கொள்கை தலைவராக கொண்ட விஜய் அவர்கள் திடீர்னு யூட்டனாக என்ன பண்றாருன்னா, திராவிட தலைவராக அழையப்பட்ட அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கையில் துருக்கிருக்கிறது அது இது எத்தகைய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை புரிந்துதான் பார்க்கணும். திடீரென்று திமுக அதிமுக அண்ணாவை பொறுத்த விஜய் அவர்கள் அரசியல் கண்ணோட்டத்துலதான் இந்த மாதிரியான ஒரு மூவ் பண்ண பாக்குறாரா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதிமுகவே காலி, அதிமுக பாஜகவுக்கு அடிமையாகிவிட்டது அப்படின்ட்டு அவர் சொன்ன கூற்றும், எம்ஜிஆரை புகழ்ந்து ஒரு காலம் வரும், எனக்கு ஒரு கவிதை வரும், அந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன் என்றெல்லாம் பாட்டு பாடியதும் முழுக்க முழுக்க எம்ஜிஆர் ரசிகர்களை கையில் எடுக்கிறார். அது மட்டும் இல்லாம கேப்டன் எம்ஜிஆரோடு நான் பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, ஆனால் கேப்டன் விஜயகாந்தோடு நான் பழகிய வாய்ப்பு எனக்கு நிறைய கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில நான் விஜயகாந்த் அவர்கள் மீது நான் ரொம்ப மதிப்பு கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஏதோ நல்ல திட்டமிட்டு தான் வந்திருக்கிறார் என்பது தெளிவா தெரியுது. குறிப்பா திமுகவுக்கு எதிரான அந்த அட்டாக் அதை பார்க்கும்போது ரொம்ப பிஜேபிக்கு எந்த அளவுக்கு அவர் அட்டாக் பண்ணாரோ, எதிர்த்து பேசினாரோ, அதே மாதிரி திமுகவுக்கு எதிர்த்தான் அவர் பேசினாரு. நிறைய கருத்துக்களை அவர் என்ன செஞ்சாரு, வைத்தாரு. திமுக தான் தன்னுடைய அரசியல் எதிரி என்பதை இந்த மதுரை மாநாட்டு மூலமாக அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார்.
இல்ல இதுல கொள்கையை பத்தி பேசும்போது சீமான் அவர்கள் வந்து மறைமுகமா பேசினாருன்னு சொல்றாங்க. அந்த சிங்க கதைன்னு ஒரு கதை சொன்னது வந்து சீமான நோக்கி தானா? ஆமா, அப்படித்தான் அரசியல் அப்படித்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. கூட்டா வந்தாலும் தனியா வந்தாலும் சிங்கன் வந்து சிங்கம் தான். கிங் ஆஃப் த ஜங்கிள் அப்படிங்கிறாரு. லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படிலாம் வந்து சொன்னாரு. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து அணில் குஞ்சு என்று இப்படிலாம் விமர்சனம் பண்ணது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரசையும் நேரடியாக விமர்சனம் பண்றது எத்தகைய தாக்கத்தை திமுக காரங்க ஏற்படுத்தியிருக்கும் என்பதை திரு விஜய் அவர்கள் தான் வந்து என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா திமுக வந்து பிஜேபியோடு அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொன்னாரு. பாசிச பாஜகவோடு திமுக மறைமுகமான கூட்டணி அமைத்திருக்கிறது. ஏதாவது ஒரு ஈடி ரைடு ஆயிடுச்சுன்னு சொன்னா, உதாரணமா வந்து துரைமுருகன், அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், அமைச்சர் நேரு அவர்கள், அப்புறம் பெரியசாமி இது போன்ற, அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவங்க எல்லாம் வந்து ஈடி ரைடுக்கு உள்ளானவர்கள், அந்த வழக்குக்கு உள்ளானவர்கள். உடனடியா என்ன செய்றாங்க, டெல்லிக்கு போயிடுறாங்க. ஸ்டாலின் வந்து என்ன செய்யறாரு, வேற ஏதாவது இதை சொல்லிக்கொண்டு டெல்லிக்கு போய் சமரசம் பேசி முடிக்கிறாரு. சோ பிஜேபியோடு திமுக வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு என்று சொல்லியிருக்காங்க. கடுமையான வார்த்தைகள். ஸ்டாலின் வந்து கபட நாடகம் பண்றாரு என்றெல்லாம் விமர்சனம் பண்றாரு. அது எந்த வகையான எதிர் அலைகளை எதிர்வுகளை திமுக தரப்புல இருந்து அவரு அது பேஸ் பண்ண இருக்கிறாரு, எதிர்நோக்க இருக்கிறார் என்பதை வரக்கூடிய ஒரு சில மணித்துறைகளே உங்களுக்கு தெரியும். அதாவது நேர்மை, நியாயம், பெண்களின் பாதுகாப்பு இந்த தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு ஸ்டாலின் நோக்கி கேட்டார். விஜய் கேட்கிறார். இப்ப 4 வருஷம் ஆட்சியில நியாயம் நேர்மை இருக்கா உங்ககிட்ட, நியாயம் இருக்கா? மிஸ்டர் கிளீனா வந்து நீங்க சொல்லிட்டு வந்து அவார்டு உங்களுக்கா கொடுக்க முடியும்? நீங்க அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு ஆட்சியை பிடிச்சீங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் நீங்க கொடுத்தா போதுமா? பெண்களை பாதுகாக்க நீங்க வேண்டாமா? பெண்கள் வந்து கதற சத்தம் கேக்குதா? அப்பா அப்பான்னு நீங்க சொல்றீங்களே, பெண்கள் வந்து அவ்வளவு பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டுதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கலாம் சொன்னாரு. அரசு ஊழியர்ல இருந்து அனைத்து துப்புரவு தொழிலாளர் வரைக்கும் பிரச்சனை. பரந்தூர் விமான நிலையமா பிரச்சனை. எதை எடுத்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, நாங்க சும்மா வரல. எல்லாரும் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் வீட்டுக்கு போவாங்க, வீடு வீடா செல்வாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில நாங்க எல்லா வீட்டுக்கு உள்ளே சென்று விட்டு தான் அரசியல் கட்சியை வந்து என்ன செஞ்சிருக்கோம், நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் என்று சொல்லி மிக கடுமையான விமர்சனத்தை திமுக மீது அவர் தொடுத்திருக்கிறார். ஆஹ் அதன் நோக்கம் வந்து திமுக விமர்சனம் பண்ண நோக்கம், அவங்க தான் இப்ப ஆட்சியில இருக்கிறாங்க. சோ உங்களுக்கு மாற்று நான் என்று சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அரசாங்கத்தையும் அரசையும் எதிர்த்து தானே வந்து பேச முடியும். அந்த அடிப்படையில வந்து அந்த ஸ்டாண்டுல என்ன செய்றாரு, தாவேகா தலைவர் விஜய் நின்றிருக்கிறார். இதுல கூடுதலா பார்த்தோம்னா 2026 தேர்தல் டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கு தான் நேரடி போட்டி என்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காரு. உண்மையிலே வந்து டிவிகே வந்து டிஎம்கேவை எதிர்க்கக்கூடிய அளவுல ஒரு சக்தி வாய்ந்த கட்சியா இருக்கா? ஏன்னா திமுக வந்து இன்றைய தினம் பார்த்தோம்னா ஒரு கூட்டணி பலத்தோட இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து டிவிகே தற்போது வந்து திமுக எதிர்க்கும் பட்சத்துல வந்து டிவிகேவுக்கு ஏதாவது ஒரு சீட்டுகள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது உங்களுடைய 2 கேள்வி இருக்குது உங்களுடைய கேள்வியில. திமுகவை எதிர்க்கும் அளவுக்கு பலம் இருக்கிறதா? நிச்சயமா கிடையாது. தாவேக்கா கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில இன்னுமே வந்து திமுகவுக்கு அடுத்த நிலையில் அதிமுக தான் இருக்கிறது. இந்த கட்டமைப்பு அடிப்படையிலும் பாரம்பரியம் அடிப்படையிலும் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அதிமுக திமுக தான். அதிமுகவுக்கு தற்போது வந்து சில சர்க்கிள்கள் இருக்கு. ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, டிடிவி அணி என்று பிரிவினை இருக்கிறது. அவர்கள் ஒருங்கிணைந்து நின்றார்கள் என்று சொன்னால் திமுகவுக்கு சரிசமமான ஒரு பலம் கொண்டவர்கள் அதிமுக தான். தாவேக்கு அப்ப புதுசா வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பலம் என்பது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. சும்மா தொலைக்காட்சியில 20% 25% ஓட்டு வாங்குவான்னு சொல்லலாம் அரசியல் நோக்கர்கள். புது போடப்படல, எல்லாம் ஹைபோதேசிஸ் தான். 10% வாக்கு வாங்குறது ஒரு கட்சி வாங்குறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, 234 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எல்லா தொகுதியிலும் போட்டிட்டு 10% வாங்கினாங்கன்னா குறைந்தபட்சம் 55 to 60 லட்சம் ஓட்டு வாங்கினான்னு அர்த்தம் அந்த கட்சிக்கு. 20% வாக்கு என்று சொன்னால் 1 கோடியை தொட்டு விடுவார்கள். 1 கோடியை தாண்டி விடுவார்கள். 25% சொன்னால் 1.25 கோடி. அதிமுகவுக்கே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா 23% தான். அப்ப எப்படி வந்து தாவேக்கா திமுகவுக்கு எதிரான ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக இருக்கும் என்பதை நான் நம்பவில்லை. அது எனக்கு அந்த அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் எனக்கு வரல. அது அரித்மெட்டிக் கால்குலேஷன் எல்லாம் போட்டு சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா கால்குலேஷன் பண்ணிதானே ஆகணும். அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில விஜய் சொன்னது மாதிரி நடக்குதா
அவர் அத்தனை வாக்குகளை பெறுகிறாரா என்று பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு என்ன பங்கு என்பது தெளிவாக தெரியும். அது வரைக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லும்போது உங்களுக்கு என்ன பங்கு என்றுதான் மக்கள் கேட்பார்கள். எனவே திமுகவுக்கு மாற்று சக்தியாகவோ, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிர்க்கட்சியாகவோ நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு இன்னும் தாவேக்கா வளரவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஓகே சார், ஒன் நேரம் திமுக விசஸ் டிவிகே போன்ற பல்வேறு கருத்துக்களை பல்வேறு கோணங்களை வச்சிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.